ஒரு முக்மின் இன்னொரு முக்மினுக்கு கண்ணாடியை போலன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இருக்குது. அது என்ன கண்ணாடியை போல? ஒரு மனிதன், குறிப்பாக ஒரு முக்மின், ஒரு இறை விசுவாசி ஒரு பாவத்தை செய்யறான், ஒரு தவறு செய்யறான்னா, அது இன்னொரு இறை விசுவாசி என்ன பண்ணணும்னா, நீ செய்யறது தவறுப்பா அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டணும். ஏன்? கண்ணாடி நம்ம மேல இருக்கக்கூடிய அழுக்க புழுதிய அது முன்னாடி போய் நின்று என்ன பண்ணுது? தன்னுடைய நம்ம மேல இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை சுட்டி காட்டுது இல்லையா? அது போல ஒரு இறை நம்பிக்கையாளன், ஒரு முக்மின் என்ன பண்ணணும்? இன்னொரு முக்மின் இடத்துல இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டணும், குத்தி காட்டக்கூடாது, சுட்டி தான் காட்டணும். அதுதான் அதோட நம்ம வேலை முடிஞ்சு. அது திருந்துறதும் திருத்தாம இருக்கிறதும் அது அவருடைய பொறுப்பு, அவராச்சு அல்லாவாச்சு. ஆனா நாம் என்ன செய்யணும்? அவர் இடத்துல இருக்கக்கூடிய குறைய சுட்டி காட்டிடணும். அதே போல நம்ம இடத்துல இருக்க குறை யாரோ இது போல சுட்டி காமிச்சாங்கன்னு சொன்னா, சுட்டி காட்டுபவர் மேல கோவப்படக்கூடாது. ஏன்? கண்ணாடி நம்ம மேல இருக்கக்கூடிய அழுக்க காமிச்சதுன்னா, கரையை காமிச்சதுன்னா, நம்ம கண்ணாடி மேல கோவப்பட மாட்டோம். மாறாக நம்ம கிட்ட இருக்க கரையை தொடச்சுக்கிட்டு அந்த கண்ணாடிக்கு நன்றி தானே செலுத்துவோம். அது போல நம்ம குறையை சுட்டி காட்டக்கூடிய அந்த சக முக்மீனை என்ன பண்ணணும்? இறை நம்பிக்கையான பாராட்டத்தான் செய்யணும்.